ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியாண்ட் ஒண்டர்ஸ் கிரிக்கெட். இந்தியா vs நியூசிலாந்து T20 சீரிஸ் நடந்துட்டு இருக்கு. 2 மேட்ச் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. நம்ம 2-0 ஆல்ரெடி இருக்கோம். போன மேட்ச் செம மேட்சா இருந்தது. அடுத்து தேர்ட் மேட்ச் வந்து இப்போ கவுஹாத்தில நடக்க போகுது. ஸோ அதான் பிச் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்க போகுது, மேட்ச் எப்படி இருக்கும், நம்ம காம்பினேஷன்ஸ் என்ன, எல்லாத்தையும் டீட்டெயில் பேசுவோம். ஸோ அதான் கோகுல் பிச் எப்படி இருக்க போகுது, மேட்ச் எவ்வளோ நடந்திருக்கு, ஹவு இஸ் கோயிங் டு பி த கிரவுண்ட், ஏதாவது டீட்டெயில்ஸ் இருந்தா சொல்லு. ஸோ குவாஹாட்டியில் நடக்கிறது. ஸோ டோட்டலாக T20 ஐஸில் வந்து 7 மேட்சஸ் நடந்திருக்கு. அதில் 3 பேட்டிங் ஃபர்ஸ்ட், 3 bowling ஃபர்ஸ்ட் ஜெயிச்சிருக்காங்க. அண்ட் 1 மேட்ச் வந்து நோ ரிசல்ட்டு. ஸோ அதில் வந்து அண்ட் அகெயின் வந்து நிறைய இந்த இந்த கிரவுண்டும் வந்து லாஸ்ட் மேட்ச் மாதிரியே வந்து ஹை ஸ்கோரிங்காக இருக்கும். டாஸ் எந்த அளவுக்கு வந்து இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கும்னு பார்க்கலாம். பட் ஆனால் ஐ திங்க் லாஸ்ட் மேட்ச் வந்து டாஸ் மேட் அ பிக் இம்பாக்ட். வின்னிங் த டாஸ் வாஸ் வெரி க்ரூஷியல். அப்படி தான் இருந்தது. ஸோ ஈவன் அப்படி பண்ணதுனால இந்த கிரவுண்ட்லேயும் வந்து அகேன் 200 ஈஸியாக 200 ப்ளஸ். லாஸ்ட் மேட்ச் வந்து அவ்வளோ 3-4 ஓவர்ஸ் ரிமைனிங் இருந்துட்டு இந்தியா ஜெயிச்சிருக்காங்க. இந்த மேட்சும் வந்து இஸ் கோயிங் டு பி வெரி வெரி ஹை ஸ்கோரிங். ஹையஸ்ட் வந்து பார்த்தா 237 இந்தியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா. அகேன் இட்ஸ் கோயிங் டு பி அ வெரி வெரி ஹை ஸ்கோரிங் கேம். பார்க்கலாம் டியூ அதெல்லாம் எப்படி இருக்கு, வின்னிங் த டாஸ், how it's going to have an effect on the overall game, அப்படி அது பார்க்கலாம். பட் திஸ் ஃபீல்டை பற்றி தீஸ் ஆர் த தாட்ஸ். அதான் லைக் இப்போ நம்ம ஐபிஎல்ல பார்த்தா கூட 6 மேட்ச் நடந்திருக்கு. அதுல 3 வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட், 2 பேட்டிங் செகண்ட். அண்ட் வந்து என்ன சொல்றது, லைக் இப்போ பேட்டிங் செகண்ட் மோஸ்ட்லி அதுல பார்த்தா செகண்ட்ல வந்து சேஸ் பண்ண முடியாத மாதிரி இருந்திருக்கு. எதுல சொல்றது, நம்ம ஐபிஎல்ல. பட் இன்டர்நேஷனல் T20ஸ்ல கொஞ்சம் டிஃபரெண்ட் கேஸா இருந்திருக்கு. பார்க்கலாம் ஸோ எப்படி இருக்க போகுதுங்கிறத. இப்போ அதான் நம்ம இப்போ வைல் வி ஹவ் டிஸ்கஸ்ட் அபவுட் த பிச் வந்து அடுத்து நம்ம டீம் காம்பினேஷன் எப்படி இருக்க போகுதுங்கிறத பத்தி கேட்கும்போது எனக்கு என்ன ஒரு கொஸ்டின் தருதுன்னா, அடுத்து நம்ம வந்து 4வது மேட்ச்ல இருந்து திலக் வர்மா உள்ள வந்துருவாரு. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி த லாஸ்ட் மேட்ச் வேர் நம்ம இஷான் கிஷன் அண்ட் சஞ்சு சாம்சன் 2 பேரையும் சேர்த்து பிளேயிங் லெவன்ல ஆடக்கூடிய சான்ஸ் இதுதான் இருக்குங்கிறது தோணுது. ஓகேவா? இப்போ அடுத்த மேட்ச் சஞ்சு சாம்சன் பர்ஃபார்ம் பண்ணலன்னா மேபி இதுதான் அவருக்கு வந்து இந்தியா ப்ளூஸ்ல பார்க்கக்கூடிய ஒரு கடைசி மேட்சா இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அதுதான் ஸோ இப்போ அதுதான் கேஸா இருக்க போதா, இல்ல எப்படி நம்ம காம்பினேஷன் எப்படி இருக்க போகுது, என்ன ஏது நம்ம டீட்டெயில்டா பார்ப்போம். அதான் இப்போ மேபி ஹூவர் பாலா ஆர் கோகுல் நம்ம காம்பினேஷன்ஸ் எப்படி இருக்க போகுது, சஞ்சு சாம்சனோட கேஸ் எப்படி இருக்க போகுது, அது கொஞ்சம் டீட்டெயில்டா சொல்லுங்க. சஞ்சு சாம்சன் கேஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலாக. இதில் வந்து அவர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியே ஆகணும். ஏன்னா வேர்ல்டு கப் கம்மிங் அப் க்ளோஸாக வந்துட்டு இருக்கு. ஸோ அவர் ஸ்பாட்டுக்கு வந்து ஒன்ஸ் திலக் வர்மா இஸ் பேக்கு. அப்படி இருக்கும்போது மேனேஜ்மெண்ட் வந்து டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸை செக் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இஷான் கிஷன் அலாங் வித் இஷான் கிஷன் இந்த ஃபார்ம் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோ. சஞ்சு சாம்சனோட ஃபார்ம் வந்து டிப் ஆகிட்டே இருந்துச்சுன்னா தே வில் ஹேவ் த லக்ஸரி டு அகாமடேட் இஷான் கிஷன் ஓப்பனிங். ஸோ தட் வந்து அந்த நம்பர் 3 பொசிஷனில் திலக் வர்மா வரலாம், இல்லை சூரியகுமார் யாதவ் வரலாம். இட் டிபெண்ட்ஸ் அப்போ அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி. ஓகே, ரிங்கு சிங்கையும் ஆட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த ஸ்பாட்டோட இது எல்லாமே மோஸ்ட்லி வந்து ரிங்கு சிங், இஷான் கிஷன், சஞ்சு சாம்சன் இந்த 3 பேருக்குள்ள தான் ஃபைட் அதிகமாக இருக்கும். பிகாஸ் டூபே வந்து அவரோட எக்ஸ்ட்ரா பவுலிங்கோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் குரூஷியல் மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணனால இஸ் அஹெட் ஆஃப் அதர் பிளேயர்ஸ். திலக் வர்மா வி ஹவ் சீன். ஆமா, திலக் வர்மாவும் அதே தான். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கிரன்ச் சுச்சுவேஷன்ஸ்ல நமக்கு தேவைப்படுவாரு. ஸ்ட்ரைக் ரேட் வில் நாட் பி த சேம் இன்டிமேட்டிங்கா இவங்கள மாதிரி இருக்காது. ஆனா கன்சிஸ்டண்டா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு லாஸ்ட் இயரா இருக்கட்டும். அண்ட் இம்பார்ட்டன்ட் கிரன்ச் சுச்சுவேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏதாவது ஒரு கண்டிஷன் ஸ்ரீலங்கால ஒரு 2 ஃபேஸ்டு விக்கெட்டா இருந்துச்சுன்னா அப்பதான் வந்து திலக் வர்மா மாதிரியான ஒரு பிளேயரோட ரோல் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். ஸோ அந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல திலக் வர்மா வந்து ரொம்ப குரூஷியலா இருப்பாரு. அண்ட் திலக் வர்மாவும் பேட்டிங் நல்லா இருந்துச்சுன்னா ஈ வில் ஆல்சோ அசிலரேட். ஈ ஆல்சோ ஹேவ் அ டூயல். இது நம்ம ஐபிஎல்லே பார்த்துருக்கோம். தேவைப்பட்டுச்சுன்னா இப்போ நல்லா டாப் 3 பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்கன்னா திலக் வர்மா லோயர் டவுன் வந்து அடிக் பாண்டியா முன்னாடி கூட இறக்கி விட முடியும். ஸோ அந்த ஷஃபிள் பண்ண வரதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கு. ஆமாம். ஸோ எக்ஸாக்ட்லி லைக் போன வேர்ல்ட் கப் மாதிரியே வந்து ஒரு லெக் வந்து யூஎஸ்ஏல, இன்னொரு லெக்ல வந்து வெஸ்ட் இண்டீஸில் நடந்தது. அண்ட் வெஸ்ட் இண்டீஸ்க்காகவே வந்து இவங்க வந்து ஸ்குவாடில் ஒரு ஸ்பின்னர் எடுத்துன்னு போனாங்க. வெஸ்ட் இண்டீஸில் தான் ஆட வச்சாங்க. ஸோ அந்த மாதிரியே வந்து ஸ்ரீலங்காவில் நேற்று ஆடின மாதிரி நேற்று போன கேமில் ஆடின மாதிரி 2 ஸ்பின்னர் ஆட சான்ஸ் இருக்குது. ஸ்ரீலங்காவில் நம்ம ஒரு வெரி ஃபியூ ஒரு ஒன் மேட்ச் ஆடணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி வந்து
அங்க வந்து 2 ஸ்பின்னர் குல்தீப் அண்ட் வருண் ஆட சான்ஸ் இருக்கு. இப்போ இங்க வரும்போது வந்து நம்ம ஒரு 2 ஃபாஸ்ட் bowlers ஹர்திக் பாண்டியா, சிவம் டுபே அண்ட் அக்ஷர் பட்டேல், இது வருண், அந்த மாதிரி இந்தியாவில் ஆடும்போது ஆடுற காம்பினேஷன் வரும். டெஃபினட்டா இந்தியாவில் வந்து ஹை ஸ்கோரிங்காக இருக்கும். இன்னொன்று என்னவோ நேற்று மேட்ச், இப்போ இந்த லாஸ்ட் மேட்ச்ல வந்து கொஞ்சம் ரொம்ப வந்து இட் வாஸ் ஒன் சைடட். ஒரு பேட்டிங்க்கு மட்டும் ஹெவி இதாக இருந்தது. இட் வாஸ் த ஹோல் 2 டீமும் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தா போலர்ஸ்க்கு வந்து வாஸ் ஒரு நைட்மேராக இருந்தது அந்த பிச்சில். அண்ட் இது வந்து ஐ திங்க் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஐ திங்க் ஃபாஸ்டஸ்ட் சேஸ்ட் 200 ஸ்கோர்னு நினைக்கிறேன். இந்த ஸ்கோர் 15 பாயிண்ட் சம்திங்ல சேஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து தட் இட் செல்ஃப் இஸ் அ ரெக்கார்ட். அது சேஸ் ஃப்ரம் த பொசிஷன் ஆஃப் 6 for 2 ல 6 for 2 அங்க இருந்து 200 சேஸ் பண்ணது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஃபர்ஸ்ட் டைம் அண்ட் ஃபாஸ்டஸ்ட் வேற இது T20 ஐஸ்ல. ஸோ அப்படி இருக்கும்போது 15.2 hours. இந்த டியூ வேற எஃபெக்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. ஹோப்ஃபுல்லி இந்த மாதிரி கேம்ஸ் வந்து வேர்ல்ட் கப்பில் நம்ம பார்க்கக்கூடாது. ஏன்னா கேம் வந்து டாஸ்லேயே டிசைட் ஆச்சுன்னா அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம்லி டிசப்பாயிண்டிங்காக இருக்கும். நம்ம கிரிக்கெட்டிங் ஸ்கில்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு ஃபைட் ஈச் டீம் ஃபேஸ் ஆஃப் அகேன்ஸ்ட் ஈச் அதர் பேஸ்ட் ஆன் த கிரிக்கெட்டிங் ஸ்கில்ஸ் மோர் தென் அது ஸ்ட்ராட்டஜி ஆகிடும். அண்ட் டாஸில் நம்ம ஒரு லக் பேசிஸில் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அது இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ் ஆர் நாட் சீன் இன் த வேர்ல்ட் கப். இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக ஆரம்பிக்கலாமா அதெல்லாம் எனிவே ஆப்வியஸ்லி லாஸ்ட் மினிட் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஈக்குவல் காம்படிட்டிவ் பேட்டிங் அண்ட் bowling. அண்ட் இன்னொன்று ஐ ஆல்சோ ஃபெல்ட் தட் நியூசிலாண்டு வந்து இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸில் தேர் லெஃப்ட் வாண்டிங் ஃபார் மோர் ரன்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 20 runs 25 shots, ஈவன் 200 அடிச்சதுக்கு அப்புறமும் 20 runs 25 runs ஷார்ட்னு சொல்றோம்னா அந்த மாதிரி இருக்கு கண்டிஷன்ஸ். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல வந்து நியூசிலாண்டோட ஃபயர் கம்மியா இருக்கு. ஈவன் தோ போலிங்ல வந்து தேர் ஆப்வியஸ்லி கொஞ்சம் கண்டிஷன் கொஞ்சம் சூட் ஆச்சுன்னா தேர் டெஃபினெட்லி தேல் பர்ஃபார்ம் வெரி வெல். பட் இந்த மாதிரி அதில் பேட்டிங்ல வந்து டெவன் கான்வே அண்ட் ரச்சின் வந்து அவங்களோட ஸ்ட்ரைக் ரேட் வேற. ஆப்வியஸ்லி ரச்சின் நல்லா ஆடிட்டாரு போன கேம். பட் ஆனால் ஜென்ரலாகவே டெவன் கான்வே அண்ட் ரச்சின் வந்து ஈவன் அந்த சிஎஸ்கே டைம்லேருந்தே வந்து அவங்களோட ஸ்ட்ரைக் ரேட் மேலே நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டு இருந்தது. ஸோ அவங்க தட் இஸ் இம்பார்ட்டன்ட். மேபி டேரல் மிச்சல் வந்து கொஞ்சம் பேட்டிங் அப் தி ஆர்டர் அவங்களோட ஃபினிஷராக ஆடுறாரான்னு தெரியல. பட் ஆனால் அவர் இருக்கிறப்ப ஃபார்முக்கு இந்த மாதிரி ஒரு கிரவுண்டில் பேட்டிங் ஃப்ரெண்ட்லி கிரவுண்டில் வந்து அவர் இன்னும் டாப்ல ஆடலாம். ஸோ இதுதான் என்னோட தாட்ஸ் போத் இந்த நியூசிலாந்து பெர்ஸ்பெக்டிவ்ல. கரெக்ட். நியூசிலாந்து பெர்ஸ்பெக்டிவ்ல நீ வந்து ரைட்லி சம்மரைஸ்ட் அப். ஜஸ்ட் ஆடிங் அப் என்னன்னா அவங்களோட பவுலிங் வந்து இட் சூட்ஸ் ஆன் த 2 ஃபேஸ்ட் விக்கெட் கண்டிஷன்ஸ் ஆஃபர் பண்ணால் அந்த பவர் பிளே ஸ்ட்ரைக் பவுலர்ஸாக இருக்காங்க. மோர் தென் அவங்களோட ஒரு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான டெத் ஓவர்ஸில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான பவுலர்ஸ் ரொம்ப லேக்கிங் அவங்களோட இதில் பொறுத்தவரையும். ஏன்னா ஒன்லி பவுலர் சிட்டிங் த டெக்குன்னு பார்த்தா இவர் தான் ஜக்கப் டஃபி. மற்ற எல்லாமே இது எக்ஸ்பெக்டட் ஆன் ரிலே வந்து லேட்ரல் மூவ்மெண்ட் ஓபுல் சிம் அதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஃபார் ஜக்காரி ஃபோர்ட்ஸாக இருக்கட்டும், ஈவன் ஃபார் த மேட்டர் மேட் ஹென்ரியாக இருக்கட்டும். ஸ்டார்டிங் அது அங்கே தான் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டைம் ஐ ஃபீல் தட் இந்த 2 T20யாகவும் அவங்க ஸ்ட்ராட்டஜியாகவே வந்து ரொம்ப டவுனாக இருந்துச்சு. கொஞ்சம் வந்து அவங்க எப்போதுமே நம்ம வந்து அந்த விதத்தில் மட்டும்தான் அவுட் பிளே பண்ணுவாங்க இந்தியாவை ஸ்ட்ராட்டஜி வைஸாக. பட் நேற்றுக்கு அந்த மிச்சல் ஓவர் கொடுக்கறதா இருக்கணும் ட்ரை பண்ணுறாங்க. மேபி எனக்கு தெரிஞ்சு இது ஜஸ்ட் ஃபார் த வேர்ல்டு கப் இதில் ஒரு டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் ட்ரை பண்ணுறதா நம்ம வச்சுக்கலாம். பட் இது ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது அவங்களுக்கு. தே ஹேவ் டு ஃபீல் டிஃப்ரெண்ட் இது. அண்ட் ஜேமிசனாக இருக்கட்டும், கைல் ஜேமிசனும் இஸ் எ ஸ்விங் பவுலர். ஸோ அவரும் வந்து பவர் பிளேயில் தான். ஸோ தே ரிலை ஆன் மோர் ஆன் த அப் ஃப்ரண்ட் விக்கெட் எடுக்கிறதுல தான் இருக்குது அவங்களோட. இல்லை ஈவன் அப் ஃப்ரண்ட் விக்கெட் எடுத்தாலுமே வந்து நம்மள மாதிரி குவாலிட்டிலாம் ரொம்ப டஃப். ஆமா, அந்த 2 விக்கெட்ஸ் போனதுக்கு அப்புறம் அவங்க அந்த போலரை மாத்துனாங்கல்ல, அது கூட ஒரு மேபி போட்டுருக்கலாம். அண்ட் இன்னொரு திங், இதே பாயிண்ட் தான் நான் ரிவ்யூலயும் சொல்லியிருந்தேன். ஆமா, அதுதான் பிரச்சனையா இருந்தது. அண்ட் இன்னொன்னு வெரி அன்லைக் டே ஃபார் them as a fielding team. அது போன வாட்டி அது வேணா மறந்துக்கலாம். அது 2 நாளாவே இப்படிதான் இருக்கு. ஆமா. சோ அண்ட் ஒன் மோர், அந்த இவரு பிலிப்ஸ், கிளென் பிலிப்ஸ் இருக்கார்ல, அவருக்கு ஒரு அது அவர் பிடிச்சிருப்பாரு. அவர் அந்த கேட்ச் சாட்னர்
ஆமா சாண்ட்னருக்காச்சும் சாண்ட்னருக்கு டாலி ஆமா பட் பிலிப்ஸ்க்கு வந்து அவர் அந்த மாதிரி கேட்ச் பிடிச்சவர், ஆமா ஆமா அதனாலயே அதுவே கரெக்ட் ஒரு மிஸ்ன்னு சொல்லலாம் அந்த பிலிப்ஸ்க்கு போனது கரெக்ட். கலில. கரெக்ட். ஸோ ஸோ டியூவோட இம்பாக்ட் அதுதான். நீ அதுதான். சொல்ல வந்த நீ சொன்ன பார்த்தியா டியூ. ஆக்சுவலாக பார்த்தா ஐபிஎல்ல வந்து டியூவோட இம்பாக்ட் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. நம்ம பார்த்தோம்னா இவங்க அந்த ஸ்ப்ரே எல்லாம் அடிக்கிறாங்கல்ல அந்த நிறைய அந்த இது பண்ணி ஸ்ப்ரே இதெல்லாம் இது பண்ணாங்க. டியூவோட இம்பாக்ட் கம்மியாச்சு. பட் யூஸ்வலாக இந்த டயத்தில் வந்து கண்டிப்பாக வந்து டியூ இருக்க தான் செய்யும். ஸோ அதை நம்ம தவிர்க்க முடியாது. டியூ ஃபேக்டரிஸ் இந்தியாவில் வந்தால் கண்டிப்பாக டியூ ஃபேக்டரி இருக்க தான் செய்யும். அண்டு இது வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம பிளேயர்ஸுக்கு வந்து ஒரு விதமாக அட்வான்டேஜ். ஏன்னா இங்கே அவங்க ஆடி ஆடி கண்டிஷன் ஆனவங்க, பவுலர்ஸாக இருக்கட்டும் பேட்டர்ஸாக இருக்கட்டும், அவங்க வந்து அந்த ஒரு கான்ஃபிடன்ட் 200 அவங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் இதுக்கு வந்து நாட் எ பார் ஸ்கோர் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இது ஈஸியாக நம்ம சேஸ் பண்ணிடலாங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஏன்னா அந்த ஐபிஎல் ஆடின எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எல்லாருக்குமே. அதுதான் கீ டிஃபரன்ஸ். நம்மள்ட்ட இருக்கிற குவாலிட்டி பவுலர்ஸ் ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க பாரு, அது மற்ற டீம்கிட்ட இல்லை. இது வந்து இப்போ நீ குல்தீப்பும் பும்ரா இல்லைன்னா குல்தீப் உள்ள வந்தா குல்தீப்போட எதுவுமே பிக் பண்றதுக்கு நிறைய பிளேயர்ஸால இது எபிலிட்டி இல்லை. வெரி ஃபியூ பிளேயர்ஸ் கேன் டேக் ஆன். ஸோ ஐ திங்க் நெக்ஸ்ட் இது வந்து நம்ம பிளேயிங் 11 பத்தி போயிடலாம். கணேஷ், நீ சொல்லு, வாட் இஸ் கோயிங் எனி சேஞ்சஸ் பண்ணுவியா இந்தியன் டீம்ல இருந்து? அதுக்கப்புறம் நியூசிலாண்டும் சொல்லு. இது பண்ணு. அதான் இந்தியன் டீம்ல சேஞ்சஸ் பண்ண இதே கோ த சேம் 11 தான். அதுல எந்த சேஞ்சஸும் இருக்காது. பட் எனக்கு என்னன்னா, என்னோட பர்சனல் விஷயம் என்னன்னா, ஸ்ரேயஸ் ஐயர் நீங்க எடுத்திருக்கீங்க, ஸோ அதனால அவருக்கு ஒரு மேட்ச் சான்ஸ் கொடுக்கலாம். அது பண்ணலாம், தப்பு இல்லை. பட் அது பண்ண மாட்டாங்க. மோஸ்ட் லைக்லி தே வில் நாட் டு இட். பட் பண்ணா நல்லா இருக்குங்கிறது என்னோட அபிப்பிராயம். அவ்வளவுதான். அதை தாண்டி வேற எந்த சேஞ்சஸ் இருக்கு? ஜஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் கிவிங் ஹிம் அ சான்ஸ், கிவ் ஹிம் ஒன் மேட்ச். ஏன்னா அதை 4th மேட்ச்ல இருந்து அவர் இருக்க மாட்டாரு. சரி, So, யாருக்கு அந்த பதிலா match ஆட வச்சிருங்க. யாருக்கு பதிலா யா- யாருக்கு பதிலா மேபி உன்னோட இதுதான், உன்னோட இது சொல்லு அதான் நீ. இப்போ ரெஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் ரெஸ்டிங்னாலும் இப்போ நம்ம பண்றதுன்னா எதர் ரிங்குவை ரெஸ்ட் பண்ணோம், பட் அவருக்கு மேட்ச் டைம் இல்லாம போயிடும். இல்ல சஞ்சுவை விட்டுட்டு இஷான் கிஷன் நீங்க ஓபன் பண்ணோம். இல்ல அபிஷேக் சர்மாவை நான் ரெஸ்ட் பண்ணிட்டு சஞ்சுவுக்கு இன்னொரு மேட்ச் கொடுத்துட்டு சஞ்சுவன் இஷான் கிஷனை ட்ரை பண்ணிட்டு நான் ஸ்ரேயஸ் ஐயர் உள்ள கொண்டு வருவேன். அப்படி வேணா பண்ணலாம். ஏன் அதுக்கு ஏன்னா அடிக் அபிஷேக் பண்டியா இன்ஜுரி கொடுக்கலாம்ல, ரெஸ்ட் கொடுக்கலாம்ல. ஏன்னா அவரும் இன்ஜுரி ப்ரோன் தானே. அடிக் பண்டியாக்கு நீ கொடுத்துட்டு சிவம் தூபேவோட 4 ஓவர் எப்படி இருக்கு, எஃபெக்டிவா இருக்கா அப்படின்னு பார்க்கலாம்ல. பண்ணலாம். அது ஒரு நல்ல ஆப்ஷன். பட் இன்கேஸ் அண்ட் ஐ எம் ஆல்சோ செக்கிங், இன்கேஸ் அக்சர் பட்டேல் ஃபிட்னா அவர் ஆட சான்ஸ் இருக்கு, ஸ்ட்ரைட் அவே உள்ள வருவாரு. அப்போ குல்தீப் பதில் அக்சர், அவ்வளவுதான். நோ பிரெயினர்ல. குல்தீப்க்கு இன்னும் சான்ஸ் கொடுக்கலாமே. ஸோ ஐ திங்க் குல்தீப் ஆர் பும்ரா எதர் ஒன் ஆஃப் தம் தான் அதில் உள்ளே வருவாங்கன்னு நினைக்கிறேன். குல்தீப் வந்து பும்ரா இல்லைன்னா மட்டும்தான் உள்ளே வருவாருன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அவங்க அப்படி தான் போவாங்கன்னு நினைக்கிறேன் காம்பினேஷன். நீ என்ன நினைக்கிற கோகுல்? எனக்கு தெரிஞ்சு இவரு இப்போ இருக்கிற ஃபார்மை பார்த்தா இஷான் கிஷன் வந்து மோஸ்ட்லி அட் தி எண்ட் ஆஃப் இந்த சீரீஸ் வந்து ஓப்பனராக வந்துருவாருன்னு நினைக்கிறேன். அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன். சஞ்சு சாம்சன் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி அகேன் ஃபார் அதர் ரீசன்ஸ் வந்து he has to sit back. வேர்ல்ட் கப்போட ஃபர்ஸ்ட் கேம் அவர் ஆடுவாரான்னு தெரியல. பட் வில் சி. நான் வந்து எனக்கு திலக்கோட ஃபிட்னஸ் தான் வந்து இதெல்லாம் டிரைவ் பண்றதுன்னு. பிகாஸ் அவர் ஸ்குவாட்ல இல்லைனாலும் அவருக்கு கொஞ்சம் ஆட முடியும், கண்டிப்பா வேர்ல்ட் கப் ஆட முடியும்னா எனக்கு தெரிஞ்சு இந்த சீரீஸ்ல ஸ்ரேயஸ் ஐயரை ட்ரை பண்றதுல எந்த பாயிண்ட்டும் இல்லை. ஸோ வந்து திலக் கண்டிப்பா அவங்க ஆப்வியஸ்லி நமக்கு தெரியாது, பட் ஆனால் அவங்களுக்கு பேக் இல்லை தெரியும் தட் அவர் கண்டிப்பா வந்துருவாருன்னு. அவர் கண்டிப்பா வந்துருவாருன்னா ஸ்ரேயஸை மோஸ்ட்லி ட்ரை பண்ண மாட்டாங்க. ஸோ நான் வந்து சஞ்சுக்கு சான்ஸ் கொடுத்துட்டு நான் கிட்டத்தட்ட இதே லைன் அப் தான் வச்சுப்பேன். பும்ராவை கொண்டு வருவேன். மேபி இந்த மேட்ச் இல்லைன்னா அடுத்த மேட்ச் டெஃபினட்டா 4th and 5th வந்து கண்டிப்பா இந்த இப்போ நெக்ஸ்ட் 3 கேம்ல வந்து 2 கேமாவது ஆடிடுவார் பும்ரா. ஸோ அந்த இதுல வந்து நான் பும்ராவை கொண்டு வருவேன். அதுதான் இதுதான் என்னோட பிளேயிங் 11. நான் ஐ வாண்ட் கன்சிடர் ஸ்ரேயஸ் ஐயர். ஏன்னா இஃப் ஐ எம் கான்ஃபிடென்ட் தட் திலக் வர்மா இஸ் ஃபிட், தென் ஸ்ரேயஸ் ஐயருக்கு மோஸ்ட்லி இந்த நெக்ஸ்ட் கேம் கூட நான் கொடுப்பேன். Got it. அதான் இப்போ ஃபேர் எனஃப். ஆக்சுவலா வந்து அந்த ஏன்னா அது கன்ஃபியூஷன் தான் கிரியேட் பண்ணும். ஸ்ரேயஸ் ஐயர் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி அண்ட் அகெயின் தேவையில்லாத நாய்ஸஸ் கிரியேட் ஆகும். ஸோ விச் இஸ் நாட் குட். என்னை எடுத்த வரையும் இவங்களே நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. லெட் தம் கிவ் மோர் சான்ஸ். அந்த ஆஸ்பெக்ட்ல எனக்கு வந்து அக்ரி. ஏன்னா இவங்களுக்கே நிறைய கேம் டைம் கிடைக்க மாட்டேங்குது. போன மேட்ச் ரிங்குக்கு டைம் கிடைச்சதுனால தூபேக்கு இப்போ இந்த தூபே முன்னாடி இது பண்ணாரு, அடிக் பண்டியாலாம் இருக்காரு. ஸோ ஐ ஃபீல் வந்து இவங்களுக்கு பேட்டிங் சான்சஸும் நிறையா வரணும். இந்த மாதிரி ஹை ஸ்கோரிங் இருக்கும்போது அவங்களுக்கும் இந்த மாதிரியான கண்டிஷன்ஸில்
ஆக்சுவலாக வந்து ஹை ஸ்கோரிங் மேட்ச் போடுறது ரொம்ப நல்ல விஷயம் தான். ஏன்னா பேட்ஸ்மேன் கான்ஃபிடண்ட்டாக இருக்கிறது வந்து கோயிங் டு த வேர்ல்டு கப் நல்லா இருக்கும் தேன் கரெக்ட் பிளேயிங் கரெக்ட் இன் கரெக்ட் இந்த லோ ஸ்கோரிங் வென்யூஸில். தட்ஸ் ட்ரூ. ஆமா. நம்ம அதான் மேபி இப்போ கண்டிஷன்ஸ் பத்தி வந்து அஹ், செப்பரேட்டா அஹ், வேர்ல்ட் கப் முன்னாடியே நம்ம ஒரு செக்மெண்ட் மாதிரி வைக்கலாம். அதை பத்தி பேசலாம். ஹவு இட்ஸ் கோயிங் டு அஃபெக்ட் அண்ட் sure, sure. ஓவரால் இப்போ அதான் பேட்டிங் இது எப்படி இருக்கும்னு அதை பத்தி பேசலாம். ட்ரூ ட்ரூ அதான் இப்போ நம்ம அதான் இப்போ நியூசிலாந்து 11ல வேற ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா, இல்ல ஆர் தே கோயிங் டு கோ வித் த சேம் 11 எப்படி இருக்க போகுது? அவங்க சைடு ஏதாவது சேஞ்சஸ் இருக்க வாய்ப்பு இருக்கா? சேஞ்சஸ் இருந்தால் ஜேமிசன் உள்ளே வரலாம், ஜக்காரி ஃபோல்க்ஸ் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு அது ஃபோர்ஸ்டு சேஞ்சாக இருக்கும். ஏன்னா அவர் 2 பேருமே ஸ்குவாடில் இல்லை, வேர்ல்டு கப் ஸ்குவாடில் இல்லை, இஃப் ஐ எம் கரெக்ட். இல்லைன்னா வேற ஆப்ஷன்ஸ் இல்லை உங்களுக்கு. எனக்கு தெரிஞ்சு இவங்க 2 பேருக்கு தான் போய் ஆகணும். ஓகே ஆமா, நானும் அதான் நினைக்கிறேன். ஒரு ஜேமிசன் உள்ள வர வேற சேஞ்சஸ் பண்ண வாய்ப்பு இல்லை எனக்கு தெரிஞ்சு. அப்படி இருந்தால் ஓகே பேட்டிங்கில் வேணா ஏதாவது சேஞ்ச் பண்ணலாம். பட் அவங்க பேட்டிங்கும் ஃபைன், ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இதாகிருக்கு அவங்களோட இது. யா யா லெட்ஸ் see. அதான் இப்போ நம்ம அடுத்த மேட்ச்ல நம்ம இந்த இப்போ நம்ம ஹர்ஷித் ராணா, டெவன் கான்வே ஸ்டார்டிங்ல இருந்து நிறைய எடுத்துட்டு இருக்காரு. அந்த மாதிரி கீ மேட்சப்ஸ்னு ஏதாவது அதை தவிர, இந்த ஹர்ஷித் ராணா, டெவன் கான்வே தவிர வேற ஏதாவது கீ மேட்சப்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கா? லைக் இந்த பவுலர் இந்த பேட்ஸ்மேன் செம கான்டெஸ்டா இருக்கும், இல்ல இந்த அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? ஐ எது ஃபீல் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் மேட் ஹென்ரி இஃப் கண்டிஷன்ஸ் ஆஃபர் ஸ்டார்டிங்கில் ஸ்விங் இதாச்சுன்னா அகெயின்ஸ்ட் சஞ்சு சாம்சன் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கே பார்த்தோம். ஸோ அவரோட அந்த ஸ்விங் அண்டு சஞ்சு சாம்சன் வந்து நம்ம போனதுலேயே வந்து அவரோட டெக்னிக்கல் இஷ்யூஸ் பற்றி பேசியிருந்தோம். ஸோ ஏன்னா ரிலைஸ் மோர் ஆன் பேக் ஃபுட், அதனால் டைமிங் லேட் ஆகுது. அது வந்து அவர் சரி பண்ணிக்கணும் சஞ்சு சாம்சனை பொறுத்த வரையும். அந்த அவரோட டவுன் ஸ்விங் இதில் அடிக்க போகிறது டயத்தில். இன்னொரு இது பார்த்தோன்னா என்னோட இதில் வந்து ஜேக்கப் டஃபி வஸ் அபிஷேக் சர்மா. ம். அது நான் வந்து இவர் வந்து குல்தீப் வந்து ரிவெஞ்ச் எடுக்கணும் ஓடிஐ சீரீஸ்க்கு டேரல் மிச்சலோட. நான் அதை எடுத்துக்கிறேன். ஸோ குல்தீப் ஆடினார்னா குல்தீப் வெர்சஸ் டேரல் மிச்சல். யா நைஸ். லெட்ஸ் see யார் அவுட் ப்ளே பண்றாங்க நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதான் லைக் இப்போ எனக்கு வியூவர்ஸ் வந்து நீங்களும் ஒன் மோர் திங், எனக்கு வந்து நம்ம இந்தியன் பிளேயர் தான் வின் பண்ணணும் அந்த பேட்டில். பர்சனல் விஷயம். யா 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 ஆப்வியஸ்லி எல்லாருக்கும் அதான் நம்ம எல்லாருக்குமே அதான் பர்சனல் விஷயம் இருக்கும் அட்லீஸ்ட் இந்த சீரீஸ்ல. ஏன்னா நம்ம வில் பி ஹாப்பி இஃப் இந்தியா வின்ஸ் த பேட்டில். அதான் இப்போ லெட்ஸ் see how it goes. வியூவர்ஸ் நீங்களும் மென்ஷன் பண்ணுங்க உங்களுக்கு எது கீ பேட்டிலா இருக்கும்னு நீங்க ஃபீல் பண்றீங்க, மென்ஷன் பண்ணுங்க. இந்தியா வின் பண்ணும், எவ்வளவு சீக்கிரம் வின் பண்ணும், எவ்வளவு ஹை ஸ்கோரிங்கா இருக்க போதா, லோ ஸ்கோரிங்கா இருக்க போதா, எப்படி இருக்க போதா, எல்லாத்தையும் நீங்க கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா பியாண்ட் பவுண்டரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.